செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அருள் சேனல் G4I செய்திகள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டம் தஞ்சாவூர் தலைமை தபால் நிலையம் முன்பாக நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசு விவசாய தொழிலாளர்களுக்கு எதிரான பிஜேபி ராம்ஜி திட்டத்தை கைவிடு, தொழிலாளர்களுக்கு எதிரான 4 சட்ட தொகுப்புகளை திரும்ப பெறு, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தி பெட்ரோல் டீசல் விலை உயர்வை குறைத்திடு, தமிழக அரசு விவசாய கடன் முழுவதையும் தள்ளுபடி செய் என்ற கண்டன நோக்கத்துடன் தஞ்சாவூர் தலைமை தபால் நிலையம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமை தாங்கினார். மாவட்ட துணை செயலாளர் ராமச்சந்திரன், மாவட்ட பொருளாளர் பாஸ்கர், இடைக்குழு செயலாளர்கள் பாலசுந்தரம், சந்திரகுமார், பாக்கியசாமி, பாஸ்கர், கலியபெருமாள், சீனி, முருகையன், திருநாவுக்கரசு, சேவையா, விஜயலட்சுமி, கண்ணகி, கருப்பையா, காரல் மார்க்ஸ், முகில், குலசேகரன், வாசு, இளையராஜா, வீரமணி கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நிறைவடைந்தது. ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம், மோடி அரசை கண்டிக்கின்றோம். வெள்ளை ஏழை ஆட்சியிலே போராடி வெற்றி பெற்ற தொழிலாளர் சட்டங்களை, தொழிற்சங்க உரிமைகளை கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக திருத்திய சட்ட தொகுப்புகளை திரும்ப பெறு, மோடி அரசை திரும்ப பெறு. காரணம் சொல்லி பெட்ரோல் டீசல் விலையினை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு முடிவின் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் இன்று மாவட்ட தலைநகரங்களில் ஒன்றிய மோடி அரசின் மக்கள் விரோத கொள்கைகளை இந்த கொள்கையை கண்டித்தும் மாநில அரசை விவசாய கடன்களை உடனே தள்ளுபடி செய்ய வேண்டும், இந்த துப்புரவு மாநகராட்சி தொழிலாளர்கள் அந்த தனியாரிடம் ஒப்படைப்பதை திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இப்பொழுது இங்கே ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ இதில் பிரதானமான நோக்கம், இந்த விவசாய தொழிலாளர்கள் இப்பொழுது மிகவும் நெருக்கடியான உள்ள இந்த எல் நியோன் காலகட்டத்தில் அவர் விவசாய வேலை இந்தியா முழுவதுமே அது வேலை இல்லாமல் திண்டாட்டத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களில் இன்று வேலை இல்லாமல் திண்டாட்டத்தில் இருக்கிறார்கள். அவர் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சூழலில் இன்னும் 100 நாள் வேலை திட்டங்கள் துவங்கவில்லை. ஆனால் ஒன்றிய மோடி அரசு இந்த திட்டத்தை அழித்துவிட்டு இவர்களை கார்ப்பரேட்டுக்கு அடிமையாக மாற்றுவதன் நோக்கத்தில் இந்த திட்டத்தை சீரழிக்கிறது. இடதுசாரிகள் ஆதரவோடு இருந்த ஆட்சி காலத்தில் இது மக்களின் அந்த வேலை இல்லாத காலங்களில் வேலை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் குறைந்தபட்சம் இரவு தூக்கம் பட்டினியால் இரவுக்கு தூங்க செல்லக்கூடாது என்ற அடிப்படை நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது. எந்த ஏழை மக்களுடைய எந்த அக்கறையும் இல்லாமல் தனது ஆட்சிக்கு அதிகாரத்தை அமர்த்திய அந்த பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காகவே ஆட்சி செய்த மோடி அரசு இந்த திட்டத்தை எப்படியெல்லாம் சீரழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அதை மாற்றி இருக்கிறார்கள். அவருடைய பொறுப்பிலிருந்து நழுவி கொண்டு மாநிலத்தில் தலையில் சுமையை ஏற்றுகிறார்கள். இதையெல்லாம் கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல் பெட்ரோல் டீசல் விலை இந்த யுத்தத்திற்கு எந்த கண்டனமும் தெரிவிக்காத உலகத்திற்கே ஒரு மதசார்பற்ற ஒரு ஜனநாயக ஒரு தனி நேரு வழங்கிய அந்த அணிசாரா கொள்கையை இருந்து சீரழித்து விட்டு இன்று இந்தியா உலகத்திற்கே முன்னணியான ஒரு ஜனநாயக நாடு. ஆனால் ஒரு யுத்தத்தை கண்டிக்கிற ஒரு திராணி இல்லாத ஒரு பிரதமராக இருக்கிறார். ஒரு நாடாளுமன்றத்தில் யுத்தத்திற்கு எதிராக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றவில்லை. இப்படி இருக்கும்போது யுத்தமே இன்று நின்று இருக்கிறது, ஓரளவு அமைதி திரும்பி இருக்கிறது. ஆனாலும் கூட இந்தியாவில் இந்த விலைவாசி சாதாரண மக்கள் தலையில் அது தனியாரிடம் ஒப்படைக்கிறார்கள். இதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும்.